மேடையில் இருக்கும் உழைப்பாளர்களுக்கு வணக்கம். அந்த உழைப்பை இன்றையுமே கௌரவிக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் தனியாக பணிவான வணக்கம். 12 வருஷம் ஆச்சு ஜெயம் பண்ணி. 12 வருஷமும் 12 விதமான வாழ்க்கைகளை நாங்கள் பார்த்துட்டோம். நான் ரவியும் 12 விதமான மரியாதைகள், 12 விதமான கௌரவங்கள், வெற்றிகள், தோல்விகள் எல்லாத்தையும் அது எல்லாத்துக்கும் சேர்த்து கிடைச்ச வருஷம் தான் 2015. முதல்ல ஒரு நல்ல கலைஞனுக்கு வந்து அண்ணன் தாயா வாழ்க்கை கொடுக்குறாங்க பட்டம் முதல்ல ஒழிஞ்சுது. அதில் பெரிய சந்தோஷம் எனக்கு. யாரை பார்த்து அண்ணன் வாழ்க்கை அவன் வாழ்க்கைன்னு அவன்லாம் பேராண்மை பண்ணும்போது யார் அவன்? எம் குமரன் பண்ணும்போது யாரு? ஜெயம் பண்ணும்போது எம் குமரன் திறமை இருக்குது, எம் குமரன் பண்ணும்போது பேராண்மை தரப்பட்ட திறமை இருக்குது. அப்பப்போ அதுக்கேற்ற மாதிரி வேலை செய்யணும்னு அந்த தன்மையை புரிஞ்சுக்கிட்டு சரி என்ன சொன்னான் எங்கள் அண்ணனோட இது தெரியும் தனியார் ஒன்று ப்ரெஸ் மீட்டில் சொன்னான். இந்த தருணத்துக்கு நான் காத்துட்டு இருந்தேன் அவனை பற்றி சொல்கிறதுக்கு. அண்ணனும் யாரும் தேவையில்லை அவனுக்கு. அப்படி பின்னாடி நாங்கள் இருக்கோம். அப்பாவும் நானும் இப்படி வச்சுருக்கோம். அவனை தனியாக நிற்கிறதுக்கான தகுதிகளை கொடுத்துருக்கோம். இந்த 12 வருஷம் எங்களுடைய உழைப்பு, இந்த வெற்றி, இந்த அறிவு எல்லாமே ஒரு தனி மனுஷன் கிட்டத்தட்ட 60 வருஷமா சினிமாவில் கதை தான் ஜெயிக்கும், வேற எதுவுமே ஜெயிக்காது அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை மட்டுமே நம்பிட்டு இருக்கேன். எங்க அப்பா டைரக்டர் மோகன் சார். பகட்டு சும்மா தற்காலிக வெற்றி இதெல்லாம் கிடையாது. உழைப்பும் சினிமாவுக்கு தேவை, மக்களுக்கு தேவை கதை, நல்ல கதை. அதை மட்டுமே நம்ப எனக்கோ வெற்றி வரும். இந்த நடு சில வருடங்கள்ல ஆனால் லிஸ்ட்ல என் பேரே இல்லை நான் சொல்லி வருத்தப்பட்டிருக்கான். நான் சொல்லணும்னா என் அண்ணன் ஜெயம் ரவி நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு தனி உரம் முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு அவ்வளோ என்னுடைய எல்லா பேஷன்ஸுமே போயிடுச்சு. இந்த பூலோகம் மாதிரி படத்தை நான் போன வருஷம் 2014 பிப்ரவரி மாதம் பார்த்தேன். இந்த ஃபினிஷ் ப்ராடக்டை அந்த உழைப்பை 1.5 வருடம் முன்னாடி காப்பியாக பார்த்துட்டு, ஒரு 2 வருடம் முன்னாடி காப்பியாக பார்த்து, அதாவது 4 வருஷமா உழைச்ச ஒரு உழைப்பு, 2 வருஷமா பொட்டியில் கிடக்கிற உழைப்பை தாங்கிட்டதுக்கு உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப். பொறுமைனா என்ன நான் அவன்றது கற்றுக்கிட்டு இருக்கேன். ஆனால் அந்த பொறுமை அவனை பற்றி கேட்கும்போது ஒன்று சொல்லுவான், ஆனால் நான் பரவாயில்லண்ணா டேரக்டர் ஒருத்தருக்காரு கல்யாணம் சொல்லிட்டு அவர் எப்படின்னா அப்படின்னா எனக்கு ரவி இன்ஸ்பிரேஷன், ரவிக்கு கல்யாணம் இன்ஸ்பிரேஷன். சந்தோஷமா இருக்கு. இருந்தாலும் என்ன அண்ணன் வெற்றி ரவி கொஞ்சம் குண்டா இருக்கான். ஏன் இவ்வளோ ஏன்னா உங்களுக்கு என்கிட்ட வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு அண்ணம்மா இருக்கார் ரவி குண்டா அப்படின்னா இருப்பா வரும் பூலோகம். அதுக்கு என்ன காரணம்னு தெரியும். அது சந்தோஷப்படல. என்ன வந்து தம்பி இளமையா இருக்குன்னு சொன்னா நான் சந்தோஷப்படுறதுக்கு இல்லை, அது வருத்தம் தான் எனக்கு. இவருக்கு தெரியும் பூலோகம் வரும்போது தெரியும். என்னது ரவிக்கு ரொமான்டிக்கா இல்லையா? அட்ரா ஒரு ரோமியோ ஜூலியட் பா என்ன ரொமான்டிக் அடிச்சு மரணம். அதாவது பக்கா சினிமா மாஸ் படம். சரி மாஸ் காமிச்சாச்சா, பக்கா கிளாஸ் தனி ஒருவன் அடி அதையும் முடியும். அடுத்த 3ஆம் மாசம் ரிலீஸ், அடுத்த 2வது மாசம் இன்னும் ரிலீஸ் ஆகுது. உண்மையான தமிழ்நாட்டு மாஸ்னா என்ன? பூலோகம். இப்படி ஒரு கிளாஸ், இப்படி ஒரு ரிசப்ஷன், உண்மையிலேயே இப்படி ஒரு மாஸ்ங்கிற ஒரு ஏரியா இருக்குன்னு சினிமா காமிச்சிருக்காரு கல்யாண கிருஷ்ணன். உண்மையான மாஸ் என்ன, அடித்தட்டு மக்கள் என்ன, அவங்க உணர்வுகள் என்ன, வாழ்க்கை என்னன்னு சொல்லிட்டு தெரியல. எனக்கே வந்து எங்க வந்து நான் பூலோகத்தை பார்த்தா இன்ஸ்பயர் ஆகிருப்பேன்னு தோணுது எனக்கு, தனி ஒரு எமோஷன் பார்க்கும்போது. ஏன்னா நான் சொல்றேன் கதையை நான் வந்து 2012 கேட்டேன். இல்லை இன்னும் 9 எனக்கு 10 கதை கேட்டாச்சு. அதுலேருந்து இன்ஸ்பிரேஷன் வந்திருக்கலாம் எனக்கு. இதை நான் மனப்பூர்வமாக நான் ஒத்துக்கிறாங்க. ஏன்னா இந்த கார்பரேட் ஃபீல்டு இந்த எல்லாம் அடுத்தோம். இன்னைக்கு உண்மையான வில்லன் யார் வந்திருக்கலாம். ரொம்ப சந்தோஷம் எனக்கு. வந்திருந்தா அதோட எனக்கு சந்தோஷம் கிடையாது. நான் வந்து பேசிட்டே இருப்பேன் நிறைய விஷயங்கள். ரவி 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 இது ரவிக்கான விழா. எவ்வளோ ஒரு மனப்பூர்வமான சந்தோஷம். ரவி என்னில் ஆரம்பிச்சு நிறைய பேருக்கு உதாரணமா இருந்துட்டு இருக்க பொறுப்பாயிரு. நிறைய பேர் பாருடா கரெக்டா வந்தான். எத்தனை ஹீரோஸுக்கு இந்த வருஷம் அவர் ஹீரோ தான்டா, இந்த ரவி காண்டா, இந்த வருஷம் வந்தாண்டா. இல்லை பொறுமையா நமக்குன்னு டைம் வரும்னு அந்த பொறுமை. அதாவது அட்டப்படத்தில் மீடியாவில் போடுறதுக்கு ஃபர்ஸ்ட் டே ஓப்பனிங் கலெக்ஷன் வேணும். ஆனால் உள்ளே போடுற விமர்சனத்துக்கு கதை தான் வேணும்.
விமர்சனம் நல்லா வருது, அட்டைப்படத்தில் ஃபோட்டோ வர மாட்டேங்குது. சரி வரும், அட்டைப்படமும் வரணும், ஓப்பனிங் கலெக்ஷனும் வரணும், உள்ள போய் எழுதுனா விமர்சனம் நல்லா இருக்கணும். அது சாதிச்சுக்கார இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெறும் குத்துப்பாட்டும் கிசுகிசாவை மட்டுமே வந்து ஜெயிக்கிறது கிடையாது. கதை 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 அப்படிங்கிறது மறுபடியும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சந்தோஷமா இருக்குங்க. ஏன்னா அவ்வளவு உணர்வா இருக்கு எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு சொல்லிட்டு. ஏன்னா அவன் பொறுமையை நான் பக்கத்துல இருந்து பார்த்துருக்கேன். எனக்கு வரும்னா அதனால மீண்டும் சொல்றேன், எல்லாரும் உங்க லைஃப் ஜேர்னியை பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் நிறைய பேர் உதாரணமா இருக்க. கண்டிப்பா இன்னும் நல்ல உதாரணமாக 2016, 17 உங்க வாழ்க்கை ஃபுல்லா இருக்கணும். நான் அப்பாவும் கூட இருக்கோம், இன்னும் பல அண்ணன்கள் கூட இருக்காங்க, லக்ஷ்மண், கல்யாணம் எல்லாம் நாங்கெல்லாம் இருக்கோம். தேங்க்யூ ஆல். காட் பிளஸ் யூ. எல்லாருக்கும் வணக்கம். உங்க எல்லாரையும் நான் நேரடியாக சந்திச்சு பேசலை ஒழிய எல்லாரும் எனக்கு ரொம்ப வேண்டியவங்க. இந்த விழா வந்து என்னை பொறுத்தவரை எப்போ ஏற்பட்ட சந்தோஷத்தை கொடுத்துருக்கும்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த சந்தோஷத்துக்கு காரணமானது என்னென்னா, நான் எப்பவுமே என் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரே விஷயம், எதை எடுத்துக்கிறீங்களோ அது பரிபூர்ணமாக வேலை செய்யுங்க, குறை வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன் நான் எப்பவுமே. அந்த மாதிரில ஒவ்வொரு கதையும் தேர்வு செய்யும் போதும் அந்த கதையோட கேரக்டரில் ரவியை பொறுத்தவரை அவ்வளவு இன்வால்மெண்ட்டாக பண்ணுவோம். அது எனக்கு தெரியும். இன்னைக்கு வரலும் ஃபைட்டில் டூப் போட்டதே கிடையாது. ஒவ்வொரு படமும் செய்யும் போதும் அதனுடைய லாப நஷ்டத்தை பார்க்காம தன்னுடைய கேரக்டரை எந்த அளவுக்கு இன்வால்மெண்ட்டோடு செய்ய முடியுமோ அதை செய்திருப்பான். அந்த திருப்தி எனக்கு எப்போவுமே இருக்குது. நான் தனிப்பட்ட முறையில் அவனை எப்போவுமே பாராட்ட மாட்டேன். என்னோடய உணர்வுகளை ஒரு கட்டித்தழுவி நான் செஞ்சு அப்படியே கட்டி தழுவிக்கிறது அதோட சரி. நிச்சயமாக ரோமியோ ஜூலியட் பார்த்த உடனே உங்களுக்கே தெரியும், நிறைய பேர் அன்றைக்கி ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தீங்க. அன்றைக்கே சொன்னேன், நான் படம் பார்த்துட்டேன், இது பெரிய வெற்றின்னு சொல்லிட்டு. என்னுடைய கணிப்புகள் எப்போவுமே தவறாது. அந்த மாதிரியில் இந்த ரோமியோ ஜூலியட் சக்ஸஸ் அன்றைக்கி நான் சொன்ன மாதிரி, அதே மாதிரி தனி ஒருவன் சக்ஸஸை பற்றி உங்களுக்கு சொல்லணும்னா நீங்களே, நான் அதிகமாக சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அது உங்களுக்கே தெரியும். அது ஒரு பெரிய ரீச் ஆகுங்கிறத எனக்கு முதல்ல தெரிஞ்ச ஒரு உண்மை. அது என்னென்னா, ஒரு சிறு வார்த்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ராஜா எனக்கு சிம்மாசனம் அமைச்சு கொடுத்தான். ரவி கிரீடம் சுட்டிருக்கான். நிறைய பேர் டைரக்டருக்கு ஃபோன் பண்ணாங்க, தனி ஒருவன் ரிலீஸ் ஆன உடனே, நீங்கள் இவ்வளவு புத்திசாலி பிள்ளைய வச்சுக்கிட்டு வெறும் ரீமேக்காக பண்ண வச்சிட்டீங்களே, எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டீங்கன்னு பெரிய பெரிய டேரக்டருங்கெல்லாம் ஃபோன் பண்ணி என்னை திட்டினா. முதல்ல ரொம்ப பாராட்டினாங்க, இவ்வளோ அருமையாக பண்ணிருக்காரு, அவ்வளோ அருமையாக பண்ணிட்டு கடைசி என்னை திட்டுவாங்க. அதையும் பொறுமையாக கேட்டுக்கிறது. எனக்கு ஜெயசுதாஸ் ஒரு விஷயம் சொன்னார், அவங்க அதை சொல்லியிருக்கிறேன் நான். அவருக்கு நான் பேசிகிட்டு இருக்கும்போது அவரும் நான் பொம்மை படத்துக்கு இதே காம்பவுண்டில் இதே வாயின் ஸ்டுடியோவில் அவருக்கு பாடுறதுக்கு 50 ரூபா சம்பளம் பொம்மை படத்தில். அந்த படத்தை நான் கோஎடிட்டர். அப்புறம் இன்னும் நான் தயாரிப்பாளர்களுக்கு என் படங்கள் பாட வரும்போது கேட்பேன் அவர்கிட்ட, என்ன சார் நீங்கள் வந்து இந்து பாட்டு பாடுறீங்க, இப்படி இருந்தவங்க அப்படியா இருக்காங்க, அப்படி இருந்து இப்படியா இருக்காங்க, எல்லார் பாட்டும் ஹிட் ஆகுது, இந்த கடவுள் என்னதாங்க அப்படின்னு சொல்லி கேட்பேன். அவர் அதெல்லாம் விட்டுருங்க மோகன் சார், பட் எல்லாருடைய லைஃப்பையும் கடவுள் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டாரு, ஆனால் ஒரு ஃபிட்டிங்கும் வச்சுட்டாரு அப்படின்னு சொன்னார். இதை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சு அப்புறம் இருக்குங்க ஃபிட்டிங் வைக்கணும்னு கேட்டேன். அவர் சொன்னார், ஆமாம் அந்த ஃபிட்டிங் என்னன்னு கேட்டேன். நீங்கள் ஒரு ஆச்சரியத்தை கொடுத்துருங்க, அதனால் அது என்னன்னு சொல்லி கேட்டேன் நான். அவர் சொன்னார், ஃபார்வர்ட் பண்ணி பார்க்க முடியாது, ரீவைண்ட் பண்ணி தான் பார்த்துக்கலான்னாரு. அதே மாதிரி நம்ம லைஃப்பை நம்ம ரீவைண்ட் பண்ணி தான் பார்த்துக்க முடியும். ஆக்சுவலாக இப்போ மேடைக்கு வந்தோடனே நீங்கள் தான் முதல்ல பேச போகிறீங்க நான் நினைக்கவே இல்லை. ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி அதான் இதான் ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கிறது, வேறு ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரில நான் கொண்டு வந்த வழிகளில், அவங்க 2 பேரும் கொண்டு வந்த வழிகளில் எனக்கு இருந்த நான் என்னுடைய நேச்சருக்கு தகுந்த மாதிரி நான் சில வேலையை செஞ்சு வந்தது தவிர கவனம் கிடையாது. அவங்க அறிவு மேலே எனக்கு நிச்சயமாக நம்பிக்கை உண்டு. அதுக்கு உண்டான எல்லா பேஸையும் வச்சு தான் நான் வளர்த்து வந்தேன். அவங்களோட குழந்தைகளை வளர்க்கும் போதே நான்
அதுக்கு தகுந்த மாதிரி ராஜாவுக்கு என்ன சரியாக வரும், ரவிக்கு என்ன சரியாக வரும்னு நான் ஒரு அளந்து ஆராய்ச்சி எதையுமே செஞ்சுட்டு வந்தேன். அதனுடைய பள்ளத்தை இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் நாங்கள். வேறு ஒன்றும் இல்லை. இதே மாதிரி ரோமியோ ஜூலியட் சக்ஸஸ் தனி ஒருவனை பற்றி நான் உங்களுக்கு அதிகமாக சொல்ல வேண்டியதே இல்லை. அதுவும் ஒரு பெரிய கேரியர் ஒன்று பண்ணிடுச்சு. இப்போ பூலோகத்தினுடைய அதிர்ச்சி எப்படின்னா தேட்டர் போய் நின்று நமக்கே அப்படியே உடம்புலாம் மாதிரி ஆகிடுது. எனக்குலாம் ஆடியன்ஸ் அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு ஒவ்வொரு சீனையும் அவங்க என்ஜாய் பண்ணுறதை பார்த்தா நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. அந்த உணர்வு பூர்வமாக என்னென்னா இப்போ நான் படங்கள் பண்ணிட்டு வர படங்கள் எல்லாத்துலேயுமே ரவிக்கு ஈக்குவலாக ஹீரோயின் கேரக்டர் இருக்கும், பக்கத்தில் வில்லன் கேரக்டர் இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும், இப்படியே பண்ணிட்டு வந்த கேரக்டருங்களில் இந்த கல்யாண் கிருஷ்ணா ரவிக்கு முழுமையான ஒரு நாயகனுக்கு என்ன வேணுமோ, ஆடியன்ஸை போய் எது கொண்டு போய் சேர்க்குமோ அதை முழுமையான கேரக்டர் கொடுத்துருக்காரு. அதுதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய விழாவுக்கு காரணமாக இருக்குது. நான் ரோமியோ ஜூலியட் டைரக்டருக்கு லக்ஷ்மணுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும், ராஜாவுக்கும் தேங்க்ஸ் சொல்ல முடியாது, ராஜாவுக்கும் சொல்லியாகணும். அதே நேரத்தில் பல கஷ்டங்கள், பல ப்ராப்ளத்துக்கு நடுவில் இந்த கல்யாண் கிருஷ்ணா இந்த படத்தை கொண்டு வரதுக்கு பட்ட கஷ்டங்கள் எழுதி சொல்ல முடியாது. நான் ஒரே ஒரு விஷயம் சொன்னேன், நீ கஷ்டப்பட்டிருக்க பலன் அனுபவிச்சே தருவேன், அந்த பலன் நம்ம அனுபவிப்போம். என்ன ரிலீஸ்க்கு முதலே சொன்னேன் கஷ்டப்படாத, நேரம் வரும்போது அதனுடைய பலனை அனுபவிப்போம் நம்ம. ஏன்னா உண்மையான கஷ்டத்துக்கு கடவுள் நிச்சயமாக பலன் கொடுப்பாரு சொன்னேன். அந்த பலன் தான் இன்றைக்கி அனுபவிச்சிருக்கோம். தியேட்டர்கள் பொங்கி வளைஞ்சிக்கிட்டு இருக்குது. ஆடியன்ஸ் உண்மையாகவே ரசிச்சுட்டு இருக்காங்க. ஏதோ படத்தை ஒன்றுமா நினைக்கவே இல்லை, உணர்வுபூர்வமாக ரசிச்சுட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கண்டினியூஷன் நிச்சயமாக இது 2015 எங்கள் லைஃப்பில் மறக்க முடியாத வருஷம். இந்த 2015 நிச்சயமாக மறக்க முடியாது. அதே மாதிரி வருங்காலங்களிலும் மறக்க முடியாமல் தொழிலாக செஞ்சு சிரத்தையோட எவ்வளோதான் உயரம் பண்ணாலும் நான் எப்போவுமே சொல்லுவேன் எல்லாருக்குமே, ஒவ்வொரு படமும் நமக்கு ஒவ்வொரு படமும் மாதிரி. அதனால் அந்த படத்தை முடிச்சிட்டோம்னா அடுத்த படமும் புது படம் மாதிரியே செய்யணும்னு சொல்லுவேன் நான். அதனால தான் என்னுடைய படங்கள் எல்லாமே நான் எடுத்த இதுவரும் தெலுங்காகட்டும் தமிழாகட்டும் இன்றைக்கி வரும் ஃப்ளாப்புங்கிறதே கிடையாது, டிஸ்ட்ரிபியூட்டருக்கு 10 ரூபா லாஸுங்கிறதே கிடையாது. என்னை பொறுத்தவரை லாபத்தில் தான் டிஃபரன்ஸ் இருக்கும். மற்றபடி என்னுடைய படம்னாலே எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு. அது மாதிரில அதே மாதிரி இவர்களும் அதை கையாண்டு அடுத்தடுத்த படங்களும் தன்னுடைய புது படங்களாக முதல் படங்களாக எண்ணி அடுத்தடுத்த படங்களையும் வெற்றி கொடுக்க வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த 2015 எங்கள் குடும்பம் ரொம்ப சந்தோஷமான வருஷம். எண்ணம் தான் வாழ்க்கை. இன்னைக்கு எங்களுக்கு அடைஞ்சிருக்க அந்த எண்ணத்தினால தான் இந்த அளவுக்கு பெரிய வெற்றிகளை ராஜாவும் சரி ரவியும் சரி, இந்த வெற்றி ஒரு நாள் வரல. அவங்க அப்பா பெருச்ச விட நாங்கள் இந்த எங்களுக்கு ஏற்பட்டுள்ள இந்த சந்தோஷம் எல்லா பெற்றோர்களுக்கும் எல்லாருக்கும் அவங்கவுங்க மகன்களுக்கு கொடுக்கணும். அந்த சந்தோஷத்தை எல்லாருக்கும் அடையணும். இதுதான் என்னோட ஆசை. மகத்தான 3 படங்கள் மாறி 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 3 இது இந்த வெற்றி பெரிய அளவில் ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. முக்கியமாக டைரக்டர் கல்யாண் அவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். எனக்கும் தெரியும் அவர் பட்ட கஷ்டங்கள், அது ரொம்ப கஷ்டப்பட்டேன். பெரிய நானும் அவர் கூட பார்த்துருக்கேன். எப்படியாவது இதை பெரிய ஒரு வெற்றியாக மாற்றணும்னு அவர் பட்ட கஷ்டங்கள், பார்க்க விரும்பிய தயாரிப்பாளர்கள் எல்லாம் எனக்கும் தெரியும். ஜெயிச்சாச்சு, ஆனால் நல்லா தக்க வச்சிருக்கணும். அதை மேலும் மேலும் சொன்னது மோகன் சார் சொன்ன மாதிரி அடுத்தது புதுசாக தான் நினைக்கணும். இதை நினச்சி திரும்ப திரும்ப இது இல்லை இன்னும் மேலே எல்லாரும். நன்றி, வணக்கம். எல்லாரும் சொல்லுவாங்க இந்த ஜெயிக்கிறவங்க யார்கிட்ட கற்றுக்கிட்டீங்கன்ட்டு. யார்கிட்ட தெரியுமா? மோகன் அப்பாவுக்கு தான். அவர் தான் நான் எம்குமரன் பண்ணும்போது அடிக்கடி சொல்லுவாருப்பா ஜெயிக்கிறவான்னு சொல்லிட்டு அவர் தான் அதை சொல்லிக் கொடுத்தாரு. பட் எல்லாரும் என்ன பெருமையாக சொல்லுவாங்க, நல்ல வார்த்தை சொல்கிறீங்கன்ட்டு. அதுக்கு முழு காரணம் அப்பா தான். ரொம்ப மகிழ்ச்சிப்பா. நல்ல ஞாபகம் இருக்குது.
எம் குமரன் சன்னா மகாலட்சுமி மிகப்பெரிய கேர் அந்த படம் எனக்கு. ஏன்னா அந்த படத்துக்கு கொத்தா போயிட்டு அவார்ட்லாம் வாங்கிட்டு வந்தோம், ஸ்டேட் அவார்ட்லாம். ஸோ பெஸ்ட் ஹீரோவாக நம்ம ஜெயம் ரவி சார், பெஸ்ட்டு மூவியாக ராஜாவுக்கு மோகன் அப்பாவுக்கு, பெஸ்ட்டு மியூசிக் டைரக்டருக்கு எனக்கு கிடைச்சிது. அந்த அவார்டு கண்டிப்பாக இந்த பூலகத்துக்கும் கிடைக்கும்ன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. ஏன்னா கல்யாணம் வந்து பார்த்தீங்கன்னா சாங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது ஒரு ஸ்டைலாக தான் கேட்டார் என்கிட்ட. நண்பா நார்மலாக பண்ணுற மாதிரி பண்ணிடாத, எனக்கு வந்து இதெல்லாம் வந்து அந்த மசானா கொல்ல அம்மன் பாட்டு வேணும், மரணகான பாட்டு வேணும், அதெல்லாம் வச்சு பண்ணோன்னாரு. பண்ணுறப்ப கூட ஒரு சின்ன தயக்கம் இருந்தது, இந்த மசானா கொல்ல சாங்லாம் வந்து சினிமாவில் எப்படி வரும்னு சொல்லிட்டு, அதேமாதிரி மரணகானெலாம் எப்படி வரும்ன்ட்டு. உண்மையாக நீங்கள் ஆல்பர்ட் தட்டு போய் படம் வந்து பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அந்த ஆடியன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்கள். பாப்பா உண்மையாக சொன்னால் கண்ணா கலங்கிடுச்சு. ரொம்ப நாள் ஆச்சு அது மாதிரி ஆடியன்ஸ் பார்த்து. ஸோ இந்த நேரத்தை வந்து நான் நன்றி சொல்லணும். கல்யாணனுக்கு ரொம்ப நன்றி, அண்ட் ஜெயம் ரவி சாருக்கு ரொம்ப நன்றி, அண்ட் ஆஸ்கர் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஸோ எங்கள் டீம், பூலோகம் டீம் அனைவருக்கும் நன்றி. ஸோ அண்ணா அண்ணா ஜெயம் ரவி இதை இருக்க சம்மர்சிங் அடுத்த படத்துக்கு நானே பண்ணிடுறேன். பயங்கர ஹிட் ஆகுதுண்ணா, பயங்கர ஹிட் ஆகுது படம். ஸோ எல்லா மனசும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கோ, எங்கள் மனசு அதோட சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றினும் போது உண்மையாகவே ஒரு பெரிய வாழ்வு சந்தோஷம். ஸோ இந்த சந்தோஷம் எல்லாருக்கும் அமையணும். நன்றி, வணக்கம். இங்கே வருகிறது பத்திரிகை நண்பர்களுக்கு நன்றி வந்து வணக்கங்கள். முதல்ல இந்த பூலோகத்துக்கு வந்து நான் தான் ஒளிப்பதிவாளராக பணியாற்றணும்னு நினச்ச எனக்கு இயக்குனர் கல்யாண கிருஷ்ணனுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸு. அப்புறம் பேராண்மை வந்து ஜெயம் ரவி சார், ஜனா சார், அந்த கூட்டணியில் ஒரு வெற்றி. அடுத்து அதே ரூட்லேருந்து வந்து என்னுடைய நண்பர் கல்யாண கிருஷ்ணன் படம் பூலோகம், அதே ஜெயம் ரவி சார் வெற்றி. ஸோ எனக்கு தான் அதில் ஃபஸ்ட்டு பெருமை இருக்குது. ஸோ இல்லை சார் அல்ல இல்லை அது அவர் கேட்டதுனால புரிஞ்சிருவார். அடுத்து ரெண்டு வித்தியாசம் தான் ரவி சாரை ஃபஸ்ட்டு சொல்லிடுவோம். நம்ம பேராண்மையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் த ஷோல்டர் ஷாட்னு சொல்லுவாங்க. டெக்னிக்கலாக நான் கேமரா பண்ணுறேன் அந்த விஷயத்த சொல்லிடுறேன். அது ஒரு சஜஷன். அது வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஒரு ஷோல்டர் எனக்கு வந்து அந்த ஆப்போனண்ட் இமேஜ் தெரிஞ்சிடும். ஏன்னா அந்த ஷோல்டர் அவ்வளோ குறைச்சிருப்பார். இதில் பார்த்தீங்கன்னா என்ன ஒயிட் போய் ஹைட் போனாலும் அந்த ஷோல்டர் இப்படி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த படத்தில் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஹார்ட் ஒர்க் வீணா போலன்னு மட்டும்தான் நான் நினைக்கிறேன். ஹேட்ஸ் அப் டு ரவி சார். ஸோ அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மொமெண்ட் எனக்கு. இந்த இயர் எண்டில் ரவி சாரோட அந்த படத்தில் ஹேட்ரிக், அவரோட ஹேட்ரிக் வெற்றியில் நானும் இருக்கேன்ல. தேங்க்யூ மோகன் சார். தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம் இது. ஏன்னா நானும் அவங்களுடைய டீம் தான். ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு ஃபிலிம் வந்தது ரோமியோ ஜூலியட், எல்லாருக்கும் தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் வந்து நான் சொல்லணும்னா அப்பாவுக்கு தான் ஃபஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா என்னோட லைனில் வந்து ஆக்சுவலாக வந்து நான் ரோமியோ ஜூலியட் படம் எடுத்துட்டு ஒரு 4 months பிஃபோர் இப்போ சொல்லியிருந்தேன். அதை ஞாபகம் வச்சுட்டு ரவி சார்ல ரெக்கமெண்ட் பண்ணதுக்கு இந்த தளத்தில் நான் தேங்க்ஸ் கேட்குறேன். வெரி மச் ஹாப்பி போட்டு. இப்போ இயர் எண்டு எவ்வளோ ஹாப்பினா மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி தான் இருக்கு. ஏன்னா எத்தனை ஹீரோக்களுக்கு வந்து ஒரு ஹேட்ரிக் வெற்றி கிடைக்கும்ன்றது வந்து தெரியாது. ரவி சார் வந்து ஃபர்ஸ்ட் நான் பார்க்கும்போது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஹிட்ல இல்லை. ஆனால் அப்போ கூட அவர் என்ன சொல்லுவாருன்னா மனசு பார்த்து கூட இல்லை லக்ஷ்மண் எல்லாம் வந்துடும். ஏன்னா அந்த ஸ்கூலிங் ஒருத்தருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காட் கிஃப்ட் வந்துட்டேன்னா அவங்க பேரண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லணும். அந்த ஸ்கூல் கரெக்டாக இருந்துச்சுன்னா கஷ்டம் வரும் போகும், அது வேற விஷயம் சார், எல்லாருக்கும் வரும் போகும். அந்த பெயினான பீரியட்ல தாங்கிட்டு அந்த டிசிப்ளின் என்னென்ன இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். ஏன்னா ஒரு சீனில் கூட எனக்கு புரியல லக்ஷ்மண் இந்த சீனு, ஆனால் எனக்கு தூக்கம் வராது, இது வந்து நான் நடிச்சு கொடுத்து போயிடணும் சொன்னவர் வந்து சார். இல்லைன்னா எனக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகிடுவேன், எனக்கு வந்து சீன் புரியல கூட உங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு நான் என்ன பண்ண சொல்லுங்க சொல்லி கேட்டு நினச்சவர். அது வந்து அந்த ஸ்கூலிங் இருந்தால் தான் வரும். அந்த அவங்களுடைய ஃபாதருடைய அந்த ஸ்கூலிங் தான் எனக்கு தெரிஞ்சது. அதே மாதிரி எனக்கும் இப்போ வரைக்கும் என்ன சொல்லிட்டாருன்னா லக்ஷ்மண் படம் முடிஞ்சு போச்சு, அடுத்த படம் ஸ்டார்ட் பண்ணிச்சு, அது போன வருஷம் முடிஞ்சு போச்சு, இது நெக்ஸ்ட் அதையும் அதே மாதிரி ஒரு அழகான ஒரு குழந்தைய பற்றி எடுத்துரு சூப்பராக பண்ணும். இது வரைக்கும் இல்லை அவங்க அப்பா. ஸோ இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ஃபேமிலி, அண்ணன்
அண்ணன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஐ லவ் ஹிம் ஸோ மச். ஆனால் இப்போ வந்து என்னன்னா கொஞ்சம் என்ன சொல்றது, இன்னும் கொஞ்சம் பேர்டன் ஏற்றி விட்டுருக்காரு. ஏன்னா அந்த லெவல் டச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். இப்போ அடுத்த வந்து நம்ம தலைவர் திருப்பி ஒரு ஹிட்டும் போது எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி ஆகும், டேரக்டர் தான் அந்த படம் ஜாஸ்தி வரும். ஸோ ஐ ஹோப் தட் அந்த ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு. அண்ட் ஒன் மோர் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு த டேரக்டர் கல்யாணன் சார். வந்து எதுக்கு தேங்க்ஸ்னா, ஏன்னா ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு புது டேலண்ட் வந்து டிஸ்கவர் பண்ணுறது சில ஹீரோஸ் தான் டிஸ்கவர் பண்ணுறாங்க. பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு புது டேரக்டர் வந்து எத்தனையோ கனவுகளோட எத்தனையோ விஷயங்களோட வருவாங்க. ஆனால் வந்து ஒரு டேரக்டர் இப்போ நான் வந்து சப்போஸ் ஃப்ளாப் கொடுத்துருந்தேன்னா அடுத்த படம் வந்து என்ன ஆகுனா ஒரு புது டேரக்டர் வந்து இங்கே வாங்கப்பான்னு சொல்லிடுவாங்க. இப்போ ரவி சார் வந்து முழு மூச்சா நிறைய புது வெஸ்டர்ன் டேரக்டருக்கு வந்து வாய்ப்பு கொடுப்பாருன்னு நான் நம்புறேன். அதான் 2 டேரக்டர் கொடுத்துருக்காங்க, தைரியமாக கேட்கும் சார் கொடுங்க சார், புது டிஸ்கவரிஸ் கொடுங்க சார். அண்ட் இது எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ண மீடியா நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுங்க. எங்கள் டீம் நானும் இவங்க டீம் தான், ஒன்றும் தனியாகலாம் கிடையாது. 2வது படம் பண்ணிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஃபிலிமுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் கல்யாண் சாருக்கு அகைன் உண்மையிலே, ஏன்னா இஸ் அ ஃபைட்டர். ஏன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் ஏகப்பட்ட விஷயங்கள் எனக்கு சொன்னாங்க, டோன்ட் ஷேர். அது மீறி ஒரு விஷயம் இருக்கீங்களா, ஒரு டேடோட பெயின் 1 வருஷம் அந்த 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 பெயின் அந்த இதோடய வாழ்றது வந்து சாதாரண விஷயம் இருக்குது. ஆனால் அப்பா சொன்ன மாதிரி தான் டனலுக்கு அப்புறமா தான் ஃபர்ஸ்ட் இருட்டு வருதுன்னா ஆட்டோமேட்டிக்காக வெளிச்சம் வந்து ரொம்ப தூரம் தள்ளாது, நல்லவங்களுக்கு அது ரொம்ப தூரம் தள்ளாது. ஸோ ரவி சாருக்கு இதே மாதிரி 2015 மாதிரி 2016 ஒரு பெரிய இதுக்குன்னா சூப்பர் எக்ஸ்ட்ராடனரி ஹிட்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபங்க்ஷன் நடக்கும், சீக்கிரமாக இருப்பாருங்க. தேங்க்யூ. மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். சார் மோகன் சார் சொன்ன மாதிரி முதல் படம் எவ்வளோ பெயின், அதை நான் எனக்கு பேசவே முடியல. அது அவ்வளோ ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் நான் வந்திருக்கேன். இதில் மோகன் சார் ஃபேமிலிக்கு நான் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தேங்க் என்னென்னா, பூலோகம்னு ஒரு படம் கொடுத்ததே தேங்க்கு. அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு தனி ஒருவன் ஒரு படம் கொடுத்ததுக்கு இன்னும் தேங்க்ஸ். அதனால் அந்த நன்றி என்றைக்குமே இருக்குது. ஆனால் 3 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட பூலோகம் தனி ஒருவனுக்கு பிறகும் வந்து வெற்றி அடையும்னு எனக்கு சினிமாவை கற்றுக் கொடுத்த என் ஜெகநாதனுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். சில விஷயங்கள் பேச நினச்சி மறந்து போன விஷயத்தை உங்களை ஞாபகப்படுறதுக்கு தான் வந்திருக்கேன். இந்த பூலோகம் படம் ஷூட்டிங் நடக்கும்போது அங்கே நடந்த சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் நான். என்னென்னா, ரவி வந்து ஸ்டண்டெல்லாம் கற்றுருக்கான். பீட்டர் ஹேம், கடல் கண்ணன், பாண்டியன் மாஸ்டர் அப்படின்னு எல்லாத்தையும் நான் அனுப்பிச்சிருக்கிறேன், நிறைய அவனுக்கு தெரியும். இருந்தாலும் பாக்ஸிங்கிறது எல்லாம் டிஃப்ரெண்ட். இதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயம். நான் ஒரு நாள் செட்டுக்கு போயிருந்தேன். செட்டுக்கு போனால் அந்த அமெரிக்கன் ஆர்டிஸ்டுக்காரு நேஷன் ஜோன்ஸு நான் நிற்கிறேன், அவர் உட்காந்துக்காரு, ஒரே ஆகிட்டு 2 பேரும். அவன் உண்மையுமே பாக்ஸர். அவன் நிறைய படம் பார்த்துருக்கேன், நான் இங்கிலீஷ் படங்கள்லாம் பார்த்துருக்கிறேன், நிறைய படங்கள் பார்த்துருக்கிறேன். அன்னையிலிருந்து ரவியை நான் வீட்டிலேருந்து அனுப்பும் போதெல்லாம் ஒரு வார்த்தை தான் சொல்லியிருப்பேன், அப்பா ஜாக்கிரதப்பா ஜாக்கிரதப்பா. ஒரு பஞ்சு விட்டா போகணும், தலை திரும்பிக்கும். ஒரு பஞ்சு தான், தேவையே இல்லை, வேற ஒண்ணுமே தேவையில்லை. ஒரே பஞ்சில் தலை திரும்பிக்கும். பார்த்துக்கடா பார்த்துக்கடா இதைத்தான் சொல்லி வச்சேன் நான். படம் நல்லா வரணுங்கலாம் எனக்கு மறந்து போச்சு. நம்ம பிள்ளை நல்ல முறையில் வீட்டுக்கு திரும்பி வச்சா போறோம்னு ஆகி போச்சு. இல்லை எதுவும் சொல்றேன்னா, இப்போ பேராண்மை பார்க்கும்போது பேராண்மை சொல்லி நான் பார்த்துருக்கேன். படங்கள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, எல்லா படத்துலையும் கஷ்டம் தான் அவனுக்கு. அது படம் கஷ்டமே இல்லாத படமே கிடையாது. ஒரு வாட்டி திரும்பி பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுற மாதிரி ஒரு படம் பண்ணது ரொம்ப கஷ்டம் தான். அந்த 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 ஒரு பணிவு அது எல்லாம் ரொம்ப கஷ்டம். நம்ம செய்யும்போது எல்லாத்தையும் சொல்லிடுறோம். பேராண்மை பார்க்கும்போது பார்த்தா அட்டக்கடி அது இது 12 கிலோ வீட்டில் சாப்பிடவே மாட்டான். வீட்டில் சாப்பிட மாட்டான். எங்களுக்கே வைத்திருச்சாங்க, எதுக்குடா படம் பண்ணணும்னு ஆகிப்போம் உங்களுக்கு. எதுக்கு 12 கிலோ இறக்கி அதே உருவங்களாம் இறக்கி சொல்கிறேன் நான். இந்த படத்தினுடைய கஷ்டங்கள் சொல்கிறேன் நான். அந்த அளவுக்கு பாக்ஸிங் வந்து உணர்ச்சிகரமான விஷயம். இது கலாச்சாரத்தில் நம்ம கலாச்சாரத்துலேருந்து வந்து ஒரு மேட்ரு. இந்த அதாவது எல்லாரும் காதல் கதையும் அது இதையும் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த நம்ம கல்யாணம் இந்த ஒரு சப்ஜெக்டை இங்கே இருந்து அது மைண்டில் வந்து இதை பண்ண நல்லா இருக்குன்னு தெரிஞ்சு அதை பாருங்க. இங்கே இது அதில் என்னென்ன கேட்கும்போது புதுசாக இருந்தது. நம்ம எப்போவுமே ரொட்டீனாக பண்ணிட்டு இருக்க கதையிலேருந்து மாறுபடுறான். இப்போ தனிபொருளாகட்டும் இதாகட்டும் ரொட்டீனாக எப்போவுமே கேட்டுக்கிட்டு இருக்காது காதுக்கு. சில பேர் உட்காந்து ஒன்றும் இல்லை, நம்ம லக்ஷ்மணன் எனக்கு சொல்லும்போது ஒரே வார்த்தை தான் எனக்கு அந்த அந்த படத்துலேயே. அது ரோமியோ ஜூலியட்ல ஒரு பாயிண்ட்டுக்காக தான் படமே பண்ண. என்ன
அம்மா நான் உன்னை விட்டுறேம்மா, என்ன உனக்கு பிடிக்கல, இல்லை நான் பணக்காரன் இல்லை, நான் உன்னை விட்டுறேம்மா. ஆனால் எனக்கு ஒன்றை மாதிரி ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணி வச்சுட்டு நீ போ. இந்த ஒரு வார்த்தை தான் அந்த கதைக்கே. இந்த ஒரு வார்த்தைக்காகத்தான் நான் அந்த படத்துக்கு டைரக்ஷன் கொடுத்தேன். அவர் நல்லா டைரக்ட் பண்ணுவாரா இல்லையா என்ன, ஒரு நல்ல பாயிண்டை பிடிச்சிருக்காரு. எப்பவுமே வேண்டியது அதுதான், உங்களுக்கு வேற ஒன்றும் கிடையாது. அது மாதிரி இல்லை, அது பிடிச்சாரு. இப்போ தனி ஒருவனை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை. அந்த கதையுடைய காரம்சமே ஆடியன்ஸை உட்கார வச்சிடும். அது எனக்கு தெரியும், முதலே தெரியும். கல்யாணம் எனக்கு என்ன புதுசாக சொல்லிச்சு, பாக்ஸிங் இது வரல யாரும் பண்ணல. எம்குமரன் நம்ம வேற மாதிரி சொன்னோம், சப்ஜெக்டு ஃபாதர் மதர் அந்த கதை அதெல்லாம் வேற மாதிரி. இந்த கதையில் இவ்வளவுன்னு சொல்லும்போது நார்த் மெட்ராஸு மாசு இவர் சொன்ன கதை சாராம்சம் எல்லாம் ஆடியன்ஸ்ட கீழே இருக்கிற ஆடியன்ஸ் கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் படம் பண்ணது. நான் நினைத்த எல்லாமே ரொம்ப நல்லா வந்தது. இதுல ரொம்ப முக்கியமா 3 தயாரிப்பாளர்களும் ரோமியோ ஜூலியட் எடுத்தவராகட்டும், அதே மாதிரி தனி ஒருவன் எடுத்தவராகட்டும், அதே மாதிரி ஆஸ்கார் ரவி அவர்களாகட்டும், எங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க. 3 பேருமே எனக்கு ரொம்ப வேண்டியவங்க. அவங்களுடைய படங்கள் எவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு, எங்களுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் வெளியே சொல்ல முடியாது. இதில் இந்த மீட்டிங்கை பொறுத்தவரை நான் உங்கள்கிட்ட மறுபடியும் பேச வந்ததுக்கு காரணமே என்னென்னா, வேறு எந்த முகமும் கிடையாது சினிமா முகங்கள். நீங்கள் மட்டும் ப்ரெஸ்ஸு மீடியா மட்டும்தான் இருக்கீங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதுக்காக தான் மறுபடியும் உங்கள்கிட்ட சந்தோஷமாக பேசுறதுக்கு வந்தேன். ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய நல் வாழ்த்துக்களும் எங்கள் குடும்பத்துக்கு வச்சிருக்கிற அக்கறையும் என்றும் எனக்கு வேண்டிக்கிறேன். நன்றி. திமிரெல்லாம் வர வாய்ப்பு இல்லை. மேடையில் இருக்கும் என் வாழ்க்கையில் மிக முக்கியமானவர்களுக்கும், இங்கே உட்கார்ந்திருக்கும் என் வாழ்க்கையில் மிக முக்கியமானவர்களுக்கும் வணக்கம். நான் ஏன் வாழ்க்கையில் மிக முக்கியமானவர்கள்னு சொல்றேன்னா, இந்த ஒரு ரூம்குள்ள தான் எல்லாருமே இருக்காங்க. அதுக்கு தான் எல்லாரையும் கூப்பிட்டுருந்தேன். நான் ஒய்ஃப்லேருந்து, அம்மாலேருந்து, மாமியார் மாமனார்லேருந்து, அண்ணாலேருந்து, என்னுடைய டைரக்டர்ஸ், இந்த வருஷத்தினுடைய டைரக்டர்ஸ் அப்பா பொண்ணு அப்பா. அதனால ப்ளஸ் இதெல்லாம் ஃபேமிலி, ஒரு பிளட் லைன் இல்லாத ஃபேமிலி மீடியா எனக்கு எப்பவுமே. நான் என் படம் என்னுடைய ஃபோட்டோ பத்திரிக்கையில் வரல, லிஸ்ட்லேயே நான் பேர்லேயே இல்லை. ஒரு 2014 வருத்தப்பட்டது உங்கள் மேலே இருக்கிற வருத்தம் இல்லை, நானாக அதை தேடிக்கிட்டேன். ஏன்னா நான் ஒரு கெட்டப் போட்டு அது ஃபோட்டோவில் வர வேண்டாம், படத்துக்கு முன்னாடி வர வேண்டாம்னு சொல்லி அதுக்கு நான் தான் காரணம், நீங்கள் காரணமே கிடையாது. அந்த வருத்தம் என்னுடைய வருத்தம் நான் என் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். அது உண்மையான வருத்தம் தான். அந்த வருத்தத்தை கூட நான் பாசிட்டிவாக தான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா என்னுடைய வளர்ப்பு அப்படி, எதையுமே பாசிட்டிவாக எடுத்துக்கோ. நின்ன இடத்துல இருந்து ஜம்ப் பண்ணால் இவ்வளோ தான் பண்ண முடியும், பின்னாடி போய் ஓடி ஜம்ப் பண்ணால் எவ்வளோ வேணால் பண்ணலாம். அந்த பின்னாடி போகிற அந்த தோல்வியை எடுத்துக்காத, முன்னாடி போகிறதுக்கான மோட்டிவாக எடுத்துக்கோன்னு சொல்லி கொடுத்த எங்கள் அப்பாவுக்கு. எங்கள் அப்பா சொல்லி கொடுத்ததா ஜெயிக்கணும் 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 அப்படி சொல்லி கொடுத்த எங்கள் அப்பாவுடைய பேரை மோகன் ராஜான்னு நினைச்சு எங்கள் அண்ணன் வச்சிருக்காரு. எங்கள் அப்பா சொல்லி கொடுத்த ஜெயம்ன்ற விஷயத்த நான் என் பேரை வச்சிருக்கேன். 2 பேரும் ஒன்றா தான் வச்சிருக்கேன். என் லைஃப்பில் இவ்வளோதான், எனக்கு இவ்வளோதான் வேணும், எனக்கு இதுக்கு மேலே எதுவும் வேணாம். வெற்றியை பற்றி நான் பேசலை, எனக்கு வேண்டியவர்களை பற்றி தான் நான் பேசுகிறேன். இதுக்கு மேலே எனக்கு எதுவுமே இல்லை. அண்ட் எல்லாரும் பேசினது உண்மைன்றது எனக்கு தெரியும். ஆனால் அவங்க அப்படி பேசணுன்ற அவசியமே இல்லை. அவங்க அவங்களையும் தாழ்த்திக்கிட்டு என்னை உயர்த்துறாங்கன்னு நினைக்கும் போது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அவங்க மதிச்ச எந்த ஈகோவும் இல்லாமல் 3 டைரக்டர்ஸும் ஒரே மேடையில் ரவிக்காக வந்திருக்காங்க. அதுக்கு ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஆல். ரொம்ப தேங்க்ஸ். எல்லாரை பற்றியும் தேங்க் பண்ணி ஆகணும். முதல்ல இந்த வருஷம் நான் வெளியே தெரிகிறேன்றது வெற்றி எப்படி ஒரு காரணமோ அதே அளவுக்கு காரணம் மீடியாவோட சப்போர்ட் எனக்கு இருக்குன்ற பெரிய காரணம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதுக்காக தான் உங்கள் எல்லாரையும் பார்த்து சந்தோஷமாக பேசணும்னு தான் அழைச்சிருந்தேன். ஸோ அந்த அழைப்புக்கு மதிப்பு கொடுத்து வந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதை ஏற்படுத்தி கொடுத்த என்னுடைய பிஆர்ஓ சுரேஷ் சந்திரா சாருக்கும், ரேகாவுக்கும், அந்த டீமுக்கும், D1 டீமுக்கும் என்னுடைய தேங்க்ஸ். அண்ட் 2015
உண்மையாகவே சொன்னோன்னா நிறைய பேர் சொல்லும் போது எனக்கு ஏறலை. எப்படி வந்து மழையில் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்க ஒரு 2-3 நாளைக்கு எப்படி என் மண்டையில் ஏறலையோ, அதுக்கப்புறம் டிவி ஒர்க் பண்ணல, எதுவும் ஒர்க் பண்ணல, வெளியே எனக்கு ஓகேயாக இருந்துச்சு. ஒவ்வொருத்தரும் சொல்கிறது கேட்கும் போது தான் அது வந்து எனக்கு உரைச்சிதே. என்னடா இப்படி நம்ம ஊர் நம்ம மக்கள் நமக்கு ஏற்பட்ட ஒரு விஷயம்னு நினச்சி தான் நான் வெளியில் போய் என்னால் முடிஞ்சது செஞ்சேன். என்ன செஞ்சேன்றது சொல்லி கொடுத்த மாதிரி இந்த கைக்கு செஞ்சது உதவி இந்த கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் செஞ்சுருக்கோம், எல்லாரும் செஞ்சுருக்கோம். அந்த நானும் ஒருத்தவங்களுக்கு தான். ஸோ அந்த மாதிரி 2015 ஆரம்பித்த வெற்றி, ரோமியோ ஜூலியட் ஆரம்பித்த வெற்றி அப்படியே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தது. அப்போ எனக்கு புரியல, சார் இது உங்கள் வருஷம் சார், இது அப்படி சார், யாருக்கு சார் கிடைச்சிருக்கு அப்படி இப்படின்னு சொல்லும் போது புரியல. டுவர்ட்ஸ் எண்டு தான் புரிய ஆரம்பிச்சிருக்கு எனக்கு. உண்மையாகவே அது யாருக்கும் கிடைக்காத ஒரு விஷயம். ஒரு படத்தில் 4 படங்கள் ரிலீஸ் ஆகி 3 சூப்பர் ஹிட். அப்பாட்டக்கரும் எனக்கு முக்கியமான படம் தான், அதை நான் ஒன்றுமே சொல்லவே இல்லை. எனக்கு வந்து அந்த ப்ரொடியூசர்ஸ் அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அண்டு அந்த படமும் எனக்கு முக்கியமான படம் தான். அண்டு அது வந்து லிஸ்ட்டில் ஹிட் லிஸ்ட்டில் இல்லாதது எனக்கு பெரிய வருத்தம் தான் எனக்கு கண்டிப்பாக. அதுவும் வந்து நான் என்னுடைய முழு உழைப்பையும் போட்டு பண்ண படம் தான். ஸோ அதுவும் எனக்கு வேற கிடையாது. இந்த அண்ணா வந்து எப்படி வந்து அவர் என்ன அண்ணான்னு சொல்கிறாரு, ரவி எனக்கு அண்ணன்னு சொல்கிறாரு, அப்போ நான் அவரை தம்பியாக ஏற்றுக்கிறேன் கண்டிப்பாக. ஏன்னா ஒரு அண்ணன் தான் தம்பி நல்லா இருக்கணும்னு நினைப்பான். ஒரு தம்பி நினைப்பானான்றது ஒரு வயசுக்கு மேலே தான் நினைப்பான். ஆனால் ஒரு தம்பி பிறந்ததுலேருந்து நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது ஒரு அண்ணன் மட்டும்தான். ஸோ நான் அவருக்கு அண்ணனாக இருக்கிறதுல எனக்கு உண்மையாகவே பெருமை தான் எனக்கு. ஸோ இது நிறைய பேசுவார் அண்ணன், வந்து ரொம்ப அநியாயமாக பேசுவார். அவர் வந்து அவர் பேசுறதுலாம் புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு 10 நாள் ஆகும். அதுக்கப்புறம் ஏன் இப்படி பேசினேன் அப்படின்னு கேட்க தோணும். அதனால காம்ப்ளெக்ஸ் மைண்ட் அவருக்கு, ஒரு காம்ப்ளெக்ஸ் பியூட்டிஃபுல் மைண்டு எங்கள் அண்ணனுக்கு. அது எனக்கு பிறந்ததுலேருந்தே தெரியும். தனி ஒருவன் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் உலகத்துக்கே தெரிஞ்சதுன்ற பெருமை தான் எனக்கு. முதல்ல சத்தியமாக சொல்கிறேன், 2 புது டைரக்டரை சூப்பர் ஹிட்ஸ் கொடுத்து இன்ட்ரோடியூஸ் பண்ணதில் எனக்கு ரொம்ப 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 பெருமை. நடக்காத ஒரு விஷயம், அது நான் நடத்தியிருக்கேன்ற சத்தியமாக ஒரு பெருமை எனக்கு எப்பவுமே இருக்கும். அண்டு அது லக்ஷ்மண் சார் பற்றி சொன்னோன்னா அவ்வளோ ஒரு சின்சியர் டெடிக்கேட்டட் ஒர்க்கர். ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்த அப்புறமும் நான் தான் வேணும்னு எனக்கு கிட்ட வந்திருக்காரு. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வேறு நீங்கள் யார்கிட்ட என்னோட பெரிய ஹீரோ கிட்ட போனோம் தான் நான் ஆசைப்படுவேன். ஆனால் நீங்கள் என்ன தேடி வந்ததுக்கு முதல்ல ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த படமும் நாங்கள் பண்ணுறோம், கண்டிப்பாக அதுவும் ஒரு சூப்பர் ஹிட்டாக அமையும். அருமையான கதை. அண்டு அண்ணனை பற்றி நான் எல்லாவற்றையும் சொல்லி தான் இருக்கிறேன். தனி ஒருவன் வந்து என்ன மறுபடியும் சினிமாவில் பிறந்த என்ன, சினிமா வளர்த்த என்ன, மறுபடியும் சினிமாவை லவ் பண்ண வச்சது தனி ஒருவன் தான். அந்த லவ் செகண்ட் டைம் லவ் பண்ணுறதெல்லாம் சினிமாவை நடக்காத ஒரு விஷயம். திருப்பியும் என்னை லவ் பண்ண வச்சது சினிமாவை, அது அண்ணனால தான். நான் சினிமாவை லவ் பண்ணுறது கரெக்டுன்னு ப்ரூவ் பண்ணுறது அண்ணன் தான், தனி ஒருவனால தான். எல்லாரும் வந்திருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு முக்கியம். சதீஷ் எல்லாம் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு படத்துக்கு, எனக்கு நல்லா தெரியும். பேராண்மையெல்லாம் எங்கள் அம்மா வந்து வந்திருக்காங்க. எங்கள் அம்மா சொன்னாங்க, பேராண்மையில் ஒரு ஷார்ட் கூப்பிட்டு காமிச்சேன், ஷூட்டிங் வந்தாங்க. நீ இருக்கிறதே எனக்கு தெரியலடா, கேமரா சூப்பராக இருக்குடா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அப்போதுலேருந்தே உங்கள் மேலே எனக்கு கடுப்பு தான் அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் அப்பாவும் சொன்னார். அப்பாவும் சொன்னாங்க. ஆனால் இதில் நான் இருக்கேன்னு சொல்லாமல் இருக்க முடியாது, ஏன்னா பெருசாக ஸ்ரீகாந்த் தேவா சார் லைக் அ பிரதர், ஃபேமிலி சொல்லி ஆகணும். எங்கள் மாமனார் நிறையா கஷ்டத்தை தாங்கிட்டு இருந்திருக்காரு. நான் இல்லை, அப்பா அம்மானா நான் அவங்க இல்லாமல் நான் இல்லை, எந்த வகையிலையுமே அவங்க இல்லாமல் நான் இல்லை. அதுதான் உண்மை. மதர்லாம் அம்மா மாதிரி எனக்கு. அண்ட் ஆனந்த் இன்னைக்கு வந்து அவர் உண்மையாகவே எனக்கு ஒரு தம்பி மாதிரி. அண்ட் என்னுடைய மேக்கப் மேன் வந்திருக்காரு ராமகிருஷ்ண காரு. என் ஜெயம் படத்துலேருந்து ஒரே மேக்கப் மேன் தான் எனக்கு, அவர் தான். ஆமாம், உங்களுக்கு போர் அடிக்கலையா மூஞ்சிக்கு மேக்கப் போட்டு? ஆனாலும் ஒவ்வொரு படத்துலையும் வித்தியாசமாக என்னை காட்டணும்னு ஆசைப்படுவார். அதுக்காக நிறைய ரெஃபரன்ஸ்லாம் கொடுப்பாரு. ரொம்ப தேங்க்ஸ். என்னுடைய காஸ்டியூமர் நாகேஸ்வரராவ், அப்புறம் வந்து ராஜா, என் ஃப்ரெண்ட்ஸ் ராஜா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என் மேனேஜர் குமார், அவருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.
நிறையா விட்டு போயிருந்தா மன்னிச்சுக்கோங்க. மதன் வந்திருக்காரு, எனக்கு பாக்ஸிங்கில் அவர் தான் ட்ரெயின் பண்ணார். தேங்க்யூ மதன். இன்னைக்கு உங்களால் நான் என்னுடைய பெருமை பேசப்பட்டது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த யார் புருஷோத்தம் அவர் பேர். நாங்கள் புருஷன் கூப்பிடுவோம். அவர் வந்து என் ஸ்கூல் ஃப்ரெண்டு. இன்றைக்கி எங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாரு. ஆலினால் அவர் எல்லா வேலையும் பார்ப்பார் புருஷன்றவர். அவருக்கு அண்ட் ஒவ்வொருத்தருக்கும் கடைசியாக விட்டு போகல, அதான் கடைசியாக விட்டு போகல, கடைசியாக சொல்லணும் தான் வச்சுருந்தேன். ஏன்னா சுட சுட விஷயம் இது. பூலோகம் படம் வந்து ஒரு கதை சொன்னப்போ எங்கள் அப்பா அண்ணனும் கொஞ்சம் யோசித்தாங்க. நான் கொஞ்சம் வேறு மாதிரி யோசித்தேன், இது பண்ணியே தீரணும் அப்படின்னு. எங்கள் அப்பா அண்ணனும் வந்து டேய் நீ பார்த்துக்கூடா, இந்த கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டர் தெரியுமா அவனுக்கு, உனக்கு முடியுமா என்ன இது எல்லாம் சொன்னாங்க. நான் சொன்னேன் நம்புங்க எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு. நான் லைஃப்பில் இண்டிவிஜுவலாக இல்லை, ஓட்டு அதிகமாக போட்டு வின் பண்ண ஒரு படம் பூலோகம். இவங்க 2 பேர் பிடிக்கும். அதனாலேயே நான் வேண்டிட்டு இருந்தேன், என் டெசிஷன் தப்பாயிடக்கூடாதே கடவுளே அப்படின்னு. அதுக்கு டபுளாக வந்து இன்னைக்கு அந்த சக்ஸஸ் கிடைச்சிருக்கு. நீங்க தனியா போய் சண்டை போட்டுக்கோங்க. இல்ல யோசிச்சது உண்மைதான், நீங்க சும்மா இருங்க. நான் வந்து என்னன்னா சப்போர்ட் பண்ணா அண்ணா சப்போர்ட் பண்ணிட்டாரு. கொஞ்சம் அதான் அப்படிப்பட்ட படம் இது வந்து பூலோகமா தெரியணும் ஒருத்தனா. அது கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அதுக்கு நான் ரெடியா இருந்தேன். ஸோ அந்த கிடைச்ச வெற்றி தான் எனக்கு. ஒரு உண்மையாகவே இந்த நம்ம சினிமா ஒன்று, அது இல்லாமல் வந்து ஒரு சோஷியல் சைடு ஒன்று இருக்குது. இந்த சினிமாவையும் சோஷியல் சைடையும் மிக்ஸ் பண்ணுறதுல மாஸ்டர் வந்து ஜெகநாதன் சார் தான். ஏன் ஜெகநாதன் சார் தான். அந்த ஒரு ஸ்கூலில் இருந்து வந்த ஒருத்தர் கூட நான் படம் பண்ணணும்னு நினச்சேன். கல்யாண் சார் குருவை மிஞ்சிய சிஷ்யனாக தான் நான் எப்போவுமே பார்ப்பேன். அது கல்யாண் சார் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபர் தமிழ் சினிமாவுக்கு கிடைச்சிருக்காரு. அதில் எனக்கும் பங்கு இருக்குன்னு நினைக்கும். ரொம்ப பெருமையாக இருக்குது. என் ஒய்ஃப் பற்றி சொல்லலாம்னு நினைக்கிறேன். ரிலீஸ் ஆகிடுச்சு, படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, ஹிட் ஆகிடுச்சு பூலோகம். அங்கே எதுவுமே சொல்லலை. இப்படி வந்து அப்படியே பார்ப்பாங்க என்ன. நானும் பார்ப்பீங்க வித்தியாசமாக பார்க்குது. இத்தனை வருஷம் அப்படி பார்த்தது இல்லையா. நீயா பண்ண அந்த படம் வீட்டில் போன மாதிரி இருப்ப, இன்னும் வெளியே போய் இப்படி வந்து பண்ணிட்டு வர ஒரு வேலை பண்ணிட்டு வந்திருக்கிறே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சத்தியமா எனக்கே வேலையா தெரிஞ்ச இத்தனை வருஷம் வந்து நான் பார்க்காத ஒரு ரவியை நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த வேலையை ஒழுங்காக செய்ய விட்டாங்க என்ன. ஸோ தேங்க்ஸ் அதுக்கு. அண்ட் என் பசங்க நான் மறக்கவே மாட்டேன். அவங்களும் வந்து என் பையன் ஏன் டயலாக் பேசுவான்னா நேத்தன் ஜோன்ஸ் டயலாக் பேசுவோம். அந்த அந்த டயலாக் பேசிட்டு அவனுக்கு அது பிடிச்சிருக்கு. சரி ஓகே. உண்மையாகவேங்க எனக்கு இவ்வளவு தாங்க என் உலகம். இவ்வளவுதான் உலகம் எனக்கு போகிறோம். எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கு. என்னை வந்து ஒழுங்கா வேலை செய்ய விட்டீங்கன்னா நல்லா வேலை செய்யலாம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் இந்த வருஷம் மாதிரியே அடுத்த வருஷமும் அமையணும்னு பெரிய ஆசை. யாரையாவது விட்டு போயிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. எல்லாரையும் கிட்டத்தட்ட சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் நான். அண்டு இந்த வருஷம் மாதிரி இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். ஆமாப்பா சாரி, நந்தகோபால் சார் முதல்ல எனக்கு ஹிட்டு கொடுத்த என் தேங்க் பண்ணேன். இன்னைக்கு அவர் வர முடியல, உடம்பு சரியில்லை, அது கூப்பிட்டுருந்தேன். அதே மாதிரி ஆஸ்கார் சுரேஷ் சார் வந்துட்டாரு. ஆஸ்கார் சாரால் வர முடியல. அவர் பொதுவாகவே இந்த மாதிரி ஈவெண்ட்ஸுக்கு வரமாட்டார் அவர். ஸோ அவருக்கு வந்து மிக மிக தேங்க்ஸ். இந்த படத்தை என்னுடைய உழைப்பை வெளியே காமிச்சதுக்கு மிக மிக நன்றி. ஆஸ்கார் சுரேஷ் சாருக்கும் நன்றி. அண்ட் நம்ம ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட்ஸ் தமிழுக்கு ஒரு செம்ம சினிமாவை கொடுத்த, அதில் என்னையும் சேர்த்துக்கணும்னு நினச்ச அகோரம் சாருக்கு ரொம்ப நன்றி. பூலோகம் வந்து பூலோகத்துக்கும் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணார். வெளியிலேருந்து சொன்ன முதல் நம்பர் அவர். இந்த படம் பாருங்கள் சார், உங்களுக்கு எப்படி வரும்போது தனி ஒருவனோட நான் பூலோகம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் சார்னு 2 படம் ரிலீஸ் ஆகும் முன்னாடியே சொன்னார் அவர். ஸோ அவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்டு 2014 எனக்கு பயங்கரமான ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுதான் 2015 எனக்கு கிடைச்ச வெற்றிக்கு காரணம். வேறு எதுவும் எனக்கு சொல்ல தெரியல. அதுக்கு என்னோட சப்போர்ட்டுக்காக இருந்த எல்லாருமே இருக்கீங்க இங்கே. அதனால உங்கள் முன்னாடி சொல்கிறதுக்கு பெருமை தான். 2016 இதே மாதிரி அமையும். ஏன்னா இந்த வருஷமும் நான் கஷ்டம்தான் பட்டுட்டு இருக்கேன்.
கஷ்டப்படுறது எனக்கு பிடிக்கும். நன்றி, வணக்கம்.